ஓகே, வணக்கம் நேர்களே. வணக்கம் கனகா. வணக்கம் Yaganesh. Apa kabar? Baik. Sudah makan? Sudah. Anda makan mana? Sudah, Okay, sudah bagus. tentu. Sudah tentu. Alright, கனகா, நம்ம வந்து இப்போ MRIC பாட்காஸ்ட் எபிசோட் 1ல இருக்கோம். சரி. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம், பெஸ்ட்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். கண்டிப்பா. Right. ஸோ நான் ஒரு டாப்பிக்கை வந்து மைண்டில் வச்சுருக்கேன். சரி. ஓகே, என்ன டாபிக்னா நம்ம அதை பற்றி சொல்கிற மண்ணுக்கு முதல் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தமிழ் பள்ளியா? இல்லையே. நீங்க? நானும் இல்லையே. ஐயோ. ஆனால் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன். நானும் தான் ரொம்ப ஏன் தெரியுமா? நிறைய இடத்துல வருத்தப்பட்டேன். ஏன் தெரியுமா? இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழ் பள்ளி வந்து ஒரு சாதனையை வந்து புரிஞ்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அதாவது இப்போ இடையில வந்து ஐடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷனில் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன், அது வந்து ஒரு எக்ஸிபிஷன். ஸோ அதில் வந்து 100 பிரைமரி ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து கெஸ்டபிள் தமிழ் பள்ளி அவங்க வந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அது வந்து 7 குழு. இதில் வந்து குறிப்பாக ஒரு குழு, அதாவது 5 மாணவர்கள் வந்து ஒரு பெரியதளவில் ஒரு சாதனை படிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இன்னைக்கு அவங்களோட நம்ம போய் பேசுவோமே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சத்தமா கேட்கல எனக்கு. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சிறப்பு. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா உங்கள் பேர். என் பெயர் மொழியாளினி ஜீவன். ஓகே, எத்தனாவது ஆண்டு? 4ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு. என் பெயர் நேத்ரா கோபிநாத். ஓகே, நேத்ரா கோபிநாத். எத்தனாவது ஆண்டு? 4ஆம் ஆண்டு. எல்லாரும் 4ஆம் ஆண்டா? நீங்கம்மா? என் பேர் ஜெயஸ்ரீ மகேஸ்வரி. ஓகே. என் பேர் சாத்னா ஸ்ரீதரன். என் பேர் ரோஷன் சந்திரசேகர். ஓகே, குட். ஆனா எல்லாரோட பேரும் கேட்டாச்சு கனகா. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பேர் இருக்கு. ஆமா. குழு பேரு. ஓகே. அது என்ன பேரு? நீங்களே சொல்லுங்க. பாமிடைசர். பாமிடைசர். பாமிடைசர்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்துட்டு பாம் ஆன்டி ஃப்ரூட் பஞ்ச் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிருக்கனால ரெண்டுமே கம்பைன் பண்ணா பாமிடைசர் பேர் வச்சிருக்கோம். ஆஹா ஆஹா ஆஹா. யார் முடிவு பண்ணா இது? நம்மள டிஸ்கஸ் பண்ணி முடிவு. எவ்வளவு நாள் இந்த டிஸ்கஷன் போச்சு? 2-3 days. ஓகே, சிறப்பு. ஓகே, நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா? சரி, நம்ம சகோதரி ஜெய்ஷ்ணவி கிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்க சகோதரி, இந்த காம்படிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஐடெஸ் கம்பெனி வந்து இந்த காம்படிஷனை வந்து தயாரிக்கப்பட்டது. இந்த காம்படிஷன் வந்து கேஎல்சிசியில் வந்து நடைபெறுது. நிறையா செக்ஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, டிஜிட்டல். நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணோம். நிறையா லெவல்ஸ் இருக்குது. ப்ரைமரி லெவல், செகண்டரி லெவல் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல். நம்ம வந்து ப்ரைமரி லெவலில் வந்து நம்ம வந்து நிறையா இந்தியன்ஸ், மலேஸ் அண்ட் சைனீஸ் இருக்காங்க. ப்ரைமரி லெவலில் வந்து நம்மளுக்கு கோல்டு கிடச்சிச்சு, நம்மளுக்கு சாம்பியனும் கிடச்சிச்சு. சாம்பியன்? பாருங்க, சாம்பியன் கூட நம்ம பேசுறோம். ஓகே, சிறப்பு. ஓகே, அடுத்து வந்து நேத்ரா கோபிநாத், நீங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியல இது என்ன ப்ராஜெக்ட்னு. நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கும். நாளாக பிளான்ஸ் வந்து மண்ணில் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காகவே அம்மா வந்து ஒரு பெரிய பேக் ஆஃப் சாயில் வாங்கணும். சரி, அது தூக்க முடியாதனால அம்மா செடியெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒன்று அது வாங்கினாலும் கை அழுக்காகும், கீழே சிந்தம், அப்புறம் அந்த பேக் வந்து வைக்க இடம் வேணும். ஸோ நம்ம யோசித்தோம், இது நம்ம அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா அம்மாங்களுக்கு தான். ஸோ லைக் கை அழுக்காமல், கீழே சிந்தாமல், ஈஸியாக எங்கே வேணாலும் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு கேக் வடிவை செஞ்சுருக்கோம். சரி, இதே வந்து சாயில் பாய்க்காமல் களி பொருட்களை பாய்க்கலான்னு நம்ம செஞ்சோம். ஸோ லைக் செம்மணி நார், முட்டைத்தோல், A4 தால், டீ டாஸ், காஃபி டாஸ், கார்ன் ஹாஸ், கார்ன் காப், எக்ஷல் பவுடர், அதெல்லாம் நம்ம அரைச்சி இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்க்குள்ளே போட்டிருக்கோம். அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து நம்ம அந்த பேலட் செய்யவே நம்ம உருவாக்குன ஒரு மிஷின். ஒரு மிஷினே உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம்.
எப்படி அந்த மிஷினை உருவாக்குனீங்க? லைக் மெட்டல்ஸ் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயிற்சி நம்ம அதை செஞ்சுருக்கோம். ஒன்று அந்த ஜெட் ஹைட்ராலிக் ஜெட் கூட பூட்டியிருக்கோம். சரி, எவ்வளோ நாள் உங்களுக்கு பிடிச்சிச்சு இந்த மிஷினை செய்யறதுக்கு? லைக் ஒரு மந்த் பிடிச்சிச்சு, 1.5 months பிடிச்சி. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து 1 ton பயிச்சோம். 1 ton பயிக்கும் போது லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ஜெட் ஒழுங்காக ஏற்ற முடியல, அப்புறம் ஆயிலாக லீக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம வந்துட்டு 2 ton பயிச்சோம். 2 ton பயிக்கும் போது அது வந்து கம்பி வெயிட்டை தாங்காமல் மடங்கிடுச்சு. அப்புறம் ரிசர்ச் பண்ணோம் எந்த வெயிட் ஆஃப் டன் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணோம், அந்த மாதிரி இது பண்ணோம். ஸோ அவங்க சொன்னாங்க லைக் 4 to 6 ton ஓகே. ஸோ நம்ம 4 ton பயிச்சோம். 4 ton பயிக்கும் போது அது கரெக்டாக வந்துச்சு மேலே. ஓகே, சிறப்பு. ஓகே, ஹாய் பிரதர் ரோஷன், ரித்திக் ரோஷன். வணக்கம். வணக்கம். ஓகே பிரதர், ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சுட்டு எப்படி இவ்வளோ அம்பலா உட்காந்துருக்கீங்க? எனக்கு புரியல. சரி சொல்லுங்க, வாட் இஸ் த ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் you won this competition? நம்மளோட டீம் வந்து இந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு வந்து 20 ஃபார்முலாக்கு மேலே செஞ்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து லாஸ்டான ஃபார்முலா வந்து கரெக்டாக வந்துச்சு. அந்த ஃபார்முலா பயிற்சி தான் வந்து நம்மளோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து நிறைய உதவி செஞ்சாங்க நம்மளுக்கு. அவங்களுக்கும் நம்மளுக்கு நிறைய நன்றி சொல்கிறோம். நன்றிகள் சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களோட பங்களிப்பு, உங்க நண்பர்களோட பங்களிப்பு இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சீங்க? நம்ம குரூப்பாக செஞ்சோம். சரி, குரூப்பா எப்படி செஞ்சீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு டேபிள்ல இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் எத்தனை பேர் அது கோட் பண்றாங்களோ அது மாதிரி. ஓ, மெஜாரிட்டி ஓட் எடுத்து நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து செஞ்சிருக்கீங்க. அந்த டீம் பேருக்கே வந்து ஓட் பண்ணுவாங்க. எவ்வளவு நாள் பிடிச்சிச்சு அந்த ப்ராசஸ்லாம்? எல்லா ஸ்டெப்புக்கும் வந்து மீட்டிங் அந்த மாதிரிலாம் கரெக்டாக போட்டு செஞ்சிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எத்தனை மாசத்துல வந்து நீங்க முடிச்சீங்க? 2 months. 2 monthsல முடிச்சிட்டீங்க. 2 monthsல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சர்வசாதாரணமா முடிச்சிருக்காங்க. அம்பலா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. சரி, அடுத்தது நம்ம போவோமே. ஜீவன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட கனெக்டாக ஆயிருக்கு. ஸோ என்ன மாதிரி SDG ப்ரோக்ராம்ஸோட இது வந்து அட்டாச் ஆகிட்டு சொல்லுங்கள். நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து SDG 1, SDG 11, SDG 12 இருக்கு. SDG 1 வந்து வறுமையின்மை. நம்ம வந்து ஹைட்ராலிக் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஹைட்ராலிக் மிஷின் வந்து நிறைய செஞ்சு வறுமையான மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்கள செய்ய சொல்லி ஒரு விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு விலைக்கு நம்ம வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்மளும் விற்கலாம். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் வரும். அதுக்கப்புறம் SDG 11 and 12 நம்ம வந்து கழிவுப் பொருட்களை வந்து மறுசுழற்சி செய்தோம். அந்த கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்யும்போது அந்த என்வாயரன்மெண்ட்க்கு வந்து வெரி குட்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம சுழற்சி செய்து இந்த பேலட் ஃபார்ம் மாதிரி நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம பிளான்ட்ஸ்க்கும் ஹெல்த்தி, ஹியூமன்ஸ்க்கும் ஹெல்த்தி. எப்படி இவ்வளோ சின்ன வயசில் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் தெரியுது, என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர் தெரியுது, எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? நாங்கள் வந்து சாயங்காவி பிளான்டேஷனுக்கு போய் நிறையா செம்பனை நார்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு வந்து போனோன்னே நிறைய A4 பேப்பர், பாய்ச்ச A4 பேப்பர் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோம் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் பார்த்தோம் அம்மா வந்து பனானா பீல், டீ டாஸ், காஃபி டாஸ், கார்ன்காப்லாம் அந்த செடியில் போட்டாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு என்ன செய்யலாம். அவங்க வந்து ஒரு சாயில் உருவாக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாயில் உருவாக்குனா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு மதர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஒரு பேலட் ஃபார்மில் செஞ்சோம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்தபடியாக நம்ம தம்பி சாய்க்கு போவோம். சாய் பிரணாவ். ஓகே தம்பி, நான் இவங்ககிட்டலாம் காம்படிஷன் பற்றி நான் கேள்வி கேட்டேன். உங்ககிட்ட வந்து நான் ஒரு வேற விதமான ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன்.
உங்களுக்கு கேசல்ஃபீல்ட் தமிழ் பள்ளியை வந்து எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு எனக்கு ரெண்டு அக்காக்களும் தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது அக்காவும் ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ எனக்கும் ஆசை வந்துருச்சு, தமிழ் ஸ்கூலில் படிக்கணும். ஸோ எனக்கும் ஆசை வந்துருச்சு. முந்தி 7 வயசுலேருந்தே தமிழ் பேச முடியாது, சுத்தமாக பேச முடியாது. ஸோ குமாரி மஞ்சள் என்னோட தமிழ் ஆசிரியர் குமாரி மஞ்சுளாவிற்கு மற்றும் என் டியூஷன் ஆசிரியர் திருமதி முருகம்மாவிற்கு மிக்க நன்றி. ஏன்னா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சுத்தமாக பேச முடியும், எப்படிலாம் பேச முடியும், வாக்கியம் எல்லாம் எப்படி அனுக்கணும், அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ எஸ்டிகேடி காசல்ஃபீல்ட் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. நான் இன்டர்வியூவில் செய்ய முடியும், நிறைய போட்டியில் கலந்துக்க முடியும். ஸோ தலைமை ஆசிரியர்களுக்கு மற்றும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி. நன்றி. ஓகே, சிறப்பு. ஆனா வந்து உங்களுக்கு உங்களோட தமிழ் பள்ளி பிடிக்குமா பிடிக்காதான்னு நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஸ்கூல்லே டீச்சர்ஸ் பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி காசல்ஃபீல்ட் பத்தி ரொம்ப பிடிச்சுனா டீச்சர்ஸ் ரொம்ப கைண்டா இருப்பாங்க. ஒரு கேள்வி தெரியலன்னா அங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பொறுமையா சொல்லுவாங்க, எப்படி என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிடிக்கும். ஆமாவா? அப்பனா வந்து கட்டாயம் வந்து நீங்க சொல்லியே தீரணும். உங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? திருமதி மஞ்சுளா துணை தலைமை ஆசிரியர். சிறப்பு. ஓகே, சோ கனகா, இதுல வந்து எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? சொல்லுங்க. 5 ஏபிஜே அப்துல் கலாம் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. என் வயசுல நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஆமா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஓகே, சிறப்பு. ஓகே, ஆல்ரைட். உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ராக்ரஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மேலும் 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 நீங்கள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பெறணும். இதே மாதிரி ட்ரோஃபீஸ், இதே மாதிரி சாதனைகள் வந்து இன்னும் நிறைய நீங்கள் பண்ணி உங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் அடையணும். ஓகே, ஐ ப்ரே ஃபார் தி காட். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வந்து 2 சிறப்பு பிரமுகர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம யகனேஷ் வந்து சொல்லுவாரு. ஓகே, நன்றி அழகா கூப்பிட்டீங்களா? ஓகே, மிகவும் சிறப்பு விஐபி வந்திருக்காங்க இங்கே. முதலாவதாக வந்து கற்பகம் கிருஷ்ணசாமி, எஸ்டிகேடி காசல்ஃபீல்டோட தலைமை ஆசிரியர், மற்றும் நாராயணன் சுண்முகவே, புனலும் கண்ணன் தபீரன் ஃப்ரம் எஸ்டிகேடி காசல்ஃபீல்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கும். நன்றி. ஓகே, ஸோ டீச்சர், எத்தனை வருஷமாக வந்து டீச்சர் ஃபீல்டில் வந்து நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்து டீச்சராக இருக்கீங்க? கொஞ்சம் உங்களை பற்றி வந்து அறிமுகப்படுத்திக்கிங்க. வணக்கம். நான் வந்து கடந்த ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கின்றேன். கடந்த 7 ஆண்டுகளாக காசல்ஃபீல்ட் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். சிறப்பு. சொல்லுங்க சார். வணக்கம். நான் கடந்த 17 வருடங்களாக ஆசிரியர் இருக்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக கேசல் தமிழ் பள்ளியில் நிர்வாக துறை இருக்கின்றேன். சிறப்பு. ரைட். ஸோ இவங்க வந்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா கனகா? ஆமா, இன்னைக்கு வந்து அவங்க பள்ளியில இருந்து 5 மாணவர்கள் வந்து ஒரு ஐடெக்னு சொல்லி ஒரு காம்படிஷனுக்கு போயிருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு தான் அவங்க இன்னைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ சொல்லுங்க டீச்சர், எப்படி இந்த அனுபவம் இருந்துச்சு, எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க? வணக்கம். நம் பள்ளியில் வந்து சற்று முன்பு நீங்கள் 5 மாணவர்கள் சொன்னீங்க. ஏறக்குறைய 35 மாணவர்கள் இந்த ஐடெக்ஸ் காம்படிஷனுக்கு வந்து கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பங்கெடுத்தனர். அந்த 35 மாணவர்கள் 7 குழுக்களாக, ஒரு குழுவில் 5 மாணவர்கள் வீதம் 7 குழுக்களாக அங்கு சென்றனர். அதில் 5 குழுக்கள் கோல்ட் அவார்ட், 2 குழுக்களுக்கு வந்து சில்வர் அவார்ட்.
அந்த 5 கோல் அவார்டில் வந்து ஒரு குழு வந்து இந்த சிறப்புமிக்க குழு மாணவர்கள் வந்து ஸ்காலர் 2 கேட்டகரியில் வந்து சாம்பியன் ஒரு ஐடெக்ஸ் அந்த வாகையை சொல்லினர். வாவ், ஸ்காலர் 2ஓட சாம்பியன், அதுவும் அவுட் ஆஃப் 32 ஸ்டூடெண்ட்ஸ், out of 35 students in primary category வந்து 3 குரூப் வச்சிருக்காங்க. ஒரு குரூப் வந்து கோல்டு இல்ல 5 கோல் 2 சில்வர். அந்த 5 கோல்ல வந்து இந்த ஒரு குழு மாணவர்கள் வந்து அந்த ஐடெக்ஸ்ல வந்து அனைத்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுடைய சாம்பியன். நம்மளோட காலத்துலலாம் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் இருந்திருக்குமான்னு இல்லை கேள்விப்பட்டிருக்குமான்னு எனக்கே தெரியல. ரொம்ப சிறப்பாக இருக்குது கேட்கும் போது. வாழ்த்துக்கள் டீச்சர் உங்களுக்கும் மற்றும் அத்தனை ஆசிரியர்களுக்கும். இது ஒரு பெருமைமிக்க ஒரு தருணம் நம்மளுக்கு. ஸோ டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த காம்படிஷனுக்கு வந்து வருஷம் வந்து நீங்கள் குழுவை வந்து நீங்கள் அனுப்பி விடுவீங்களா? மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? மற்றும் எப்படி வந்து இந்த காம்படிஷனுக்கு வந்து நீங்கள் மாணவர்களை வந்து தயார் நிலைப்படுத்துவீங்க? ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவர்கள் வந்து இந்த காம்படிஷன் மட்டுமல்லாது பல அனைத்துலக ரீதியில் பல காம்படிஷன் பங்கெடுக்கிறாங்க. அதே போல் அஸ்தி நிறுவனம் செய்யக்கூடிய சயின்ஸ் ஃபேர் யங் சில்ட்ரன் இருக்குன்னா அதுலேயும் பங்கெடுக்கிறாங்க. அதை தவிர்த்து பல இன்னோவேஷன் காம்படிஷன், கெங்க்ரூ மேட்ஸ், அந்த மாதிரியான அனைத்துலக ரீதியில் பல போட்டியில் பங்கெடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பங்கு நிச்சயமாக அதில் இருக்கின்றது. அதையும் தாண்டி பெற்றோர்களுடைய பங்கு மிக மிக அதிகம். இப்போது எல்லா பள்ளியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக TS25 வந்து விட்டது, உருமாற்ற பள்ளியில் முக்கியமான ஒரு கூறு பார்த்தீங்கன்னா சமூகம் எவ்வாறு பள்ளியில் இயங்குகிறது. அதுவும் நம்ம பள்ளியில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளியில் சமூகம், சமூகத்தில் பள்ளி என்பது நம்மளோட டேக்லைன். பள்ளியோட டேக்லைன் வந்து சமூகத்தில் பள்ளி. அப்போது சமூகம் சொன்னால் நம்மை சுற்றி உள்ள தலைவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், வாரியம், பெற்றோர்கள், இந்த குழுக்கள், இத்தனை குழுக்கள் பங்கு பெறுவதற்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் இங்கே இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த மாணவர்கள் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆசிரியர்களுக்கு வந்து பள்ளியில் பல வேலை பளு, அந்த பளுவிலும் கூட ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த மாணவர்களோடு இருக்கின்றார்கள். இருந்த போதும் பள்ளி நேரத்தை தவிர்த்து இரவு வேலையிலையும் அல்லது பள்ளியை விட்டு பெற்றோர்களுடைய வீட்டிலேயே அந்த மாணவர்களை தயார்படுத்துவதற்கு முழு ஆதரவு பெற்றோர்கள் கொடுக்கலைன்னா இன்றைக்கு இந்த மாணவர்களுடைய சாதனை இங்கே கிடையாது. ஆக மொத்தத்தில் வந்து பெற்றோர்களோட பங்களிப்பு வந்து மிகவும் அதிகமாக வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த சாதனையை வந்து இந்த தமிழ் பள்ளி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. ஸோ சார், இந்த குழுக்கு வந்து ஒரு சுமார் 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்களிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எத்தனை டீச்சர்ஸ் வந்து இதில் கைட் பண்ணாங்க? ஆல் த சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தயார் நிலை வந்து எப்படி இருந்துச்சு? அதாவது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அதாவது ஸ்கூல் நேரத்தில் வந்து ஒரு டைம் வந்து ஒதுக்கி இதுக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இல்லை ஸ்கூல் நேரம் பிறகு வந்து ஸ்கூல் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து சந்தித்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். நமது பள்ளியில் வந்து பனிச்சா சயின்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து வழிநடத்துகிற திருமதி டத்தீன் தேவிகா அவர்கள் கூட ஏறக்குறைய 8 ஆசிரியர்கள் பனிச்சா சயின்ஸ் இருக்காங்க. அவங்க அனைவருமே இந்த போட்டியில் கண்டிப்பாக இணைந்து உதவி செய்திருக்காங்க. அதை தவிர்த்து குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய பெற்றோர்கள் அவரவர் தம் வீட்டில் நிறைய உதவிகள் செய்து மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வராங்க. மாணவர்கள் படிப்பு நேரம் தவிர்த்து மாணவர்கள் பள்ளி முடிந்து பள்ளியிலே தங்கி நிறைய பயிற்சிகள் எடுத்து அதே சமயத்தில் இரவு நேரத்தில் கூட சில பெற்றோர்கள் வீட்டில் இருந்து பல பயிற்சிகள் இதுக்காக பெற்றோர்கள் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் திருமதி கௌசல்யா அவர்கள் மற்ற பிற பெற்றோர்களும் இணைந்து மாணவர்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஆசிரியர் சமயத்தில் அவர்களும் இணைந்து பெற்றோர்கள் இணைந்து செய்யும் பொழுது இது மாதிரியான வெற்றிகள் பெற பள்ளிகள் வழிவகுத்துக்கிட்டு. இப்போ இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை எப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இந்த
போட்டிக்கு நீங்கள் தயார் நிலைக்கு எப்படி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது? அதாவது என்டையர் ஸ்கூலோட மாணவர்களே வந்து எப்படி வந்து அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பிக் பண்ணீங்க? இது வந்து தனிப்பட்ட பிள்ளைங்க போகிறதுனால இது வந்து பெற்றோர்களாக முன் வந்து அவர்கள் வந்து ஒரு குழுவை தயார் பண்ணி அவர்களே கொண்டு வரும் பொழுது பெற்றோர்கள் சூஸ் பண்ணி தன் பிள்ளைங்க ஆர்வப்படுத்தி இந்த போட்டி கலந்து கொள்ளும் பொழுது அந்த மாணவர்கள் நம்ம சூஸ் பண்ணுறோம். பட் மற்ற போட்டிகள் வரும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் தவிர்த்து மாணவர்களுக்கு இன்டர்வியூ வச்சு அதன் பிறகு தான் சிறந்த மாணவர்களுக்கு நம்ம சூஸ் பண்ணுவோம். இன்டர்வியூ செலெக்ஷன் தான் இருக்கு. பட் இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து வாலண்டியர் பேசிஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து பல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஸோ பேக் டு டீச்சர் இப்போ 35 மாணவர்கள் வந்து உங்கள் பள்ளியிலேருந்து அனுப்பிட்டுருக்கீங்க. அப்போ ஆகும் மொத்தம் அதாவது the total number of students வந்து உங்கள் பள்ளியில் வந்து எத்தனை பேர்? ஸோ அது வந்து ஈச் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா? இது சொல்லுங்கள் அதை பற்றி. சரி, இவ்வாண்டு நம்ம பள்ளியில் வந்து ஏறக்குறைய 690 மாணவர்களும் 2 பாலர் பள்ளியில் 50 மாணவர்களும் ஏறக்குறைய 750 மாணவர்கள் பயில்கின்றார்கள். இந்த 750 மாணவர்களை சற்று முன்பு நீங்கள் சொன்னது மாதிரி 35 மாணவர்கள் இதில் பங்கெடுத்திருக்காங்க. நம்ம பள்ளியில் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய வந்து ஒரு தனித்துவமான பல ஸ்லோகன்கள் நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல் மை ஸ்கில் டேன்னு பள்ளியில் வந்து 10 வகையான ஸ்கில் கிளாஸஸ் நம்ம நடத்துகிறோம். அதில் ஒன்று தான் இந்த யங் சயின்டிஸ்ட்னு. இப்போ இந்த 35 மாணவர்களை சற்று முன்பு சார் சொன்னது போல் கல்வி அமைச்சால் நடத்தப்படக்கூடிய சில போட்டிகள் இருக்கும். அதற்கு வந்து சார் சொன்னது போல் இன்டர்வியூ வச்சு பரிச்சை வச்சு நம்ம எடுப்போம். இது வந்து இந்த யங் சயின்டிஸ்ட் சொல்கிறேன் இல்லையா, யங் சயின்டிஸ்ட், கராத்தே, கேங்க்ரூ மேட்ச், பரதம், சிலம்பம், அது மாதிரி எந்த மாணவருக்கு இந்த திறன் இருக்குது. நாங்கள் காலேஜில் விட்டு வரும்பொழுது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படிப்போம். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லா மாணவர்களும் அகாடமிக்கில் சேர்ந்து விளங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த மாணவருக்கு இந்த திறமை இந்த ஃபுட்பால் இருக்கோ வச்சுக்கொள்ளுமே, ஒரு ஃபுட்பால் நாட்டை பிரதிநிதிச்சு விளையாடுறா உங்களுக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்லிட்டு. டாக்டரை விட அவர் அதிகமாக சம்பாதிப்பார் இல்லைங்களா. ஸோ சில மாணவர்களுக்கு அந்த திறன் மறைஞ்சிருக்கும். அந்த திறனை வெளியே கொணர்வது தான் பள்ளியின் கடமை அப்படின்னு நாம் காசர்கோவில் தமிழ் பள்ளியில் அதை ரொம்ப நம்ம அதை உணர்ந்து ஒவ்வொரு மாணவருக்கும் அடிப்படையிலேயே ஒரு திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டுட்டு வரணும்னு நம்ம செய்கிறோம். சற்று முன்பு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, தமிழ் பள்ளியை நமக்கு தேர்வு, தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க, நிறைய வாசகங்கள் அங்கே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக 100% மாணவர்கள் உயர்வு, 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 420 மாணவர்கள் இருந்து இன்றைக்கு வந்து 750 மாணவர்கள் கூடியுள்ளனர் கடந்த 5 ஆண்டுகளாக. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சற்று முன்பு சொன்னேன் இல்லைங்களா, TS25, அதாவது உருமாற்ற பள்ளி. பள்ளியில் வந்து ஒரு தலைமைத்துவம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் திறமைமிக்க ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், பள்ளியில் வந்து அவங்க படிக்கக்கூடிய அந்த வசதிகள் கண்டியூசிவாக இருக்கணும். அடுத்தது சமூகத்தில் பள்ளி. இந்த 4 தான் இந்த TS25 உருமாற்ற பள்ளியினுடைய அடிப்படை ஸ்லோகங்கள். அந்த வகையில் பள்ளியில் வந்து தரமான துணை தலைமை ஆசிரியர்கள் எனக்கு உதவியாக இருக்கின்றார்கள். திறமைமிக்க ஆசிரியர்கள், இது 2மே நம்ம பள்ளியில் குறைவில்லை. இந்த 2ஐயும் பண்படுத்துவது பள்ளியின் தளவாட பொருட்கள், அடுத்தது அவங்களுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் இல்லைங்களா, இதை பார்ப்பது வந்து பள்ளியின் வாரியமும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளியோட மாணவர்களுடைய நடவடிக்கைக்கு எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 விழுக்காடுன்னு சொல்லலாம். நம்ம எள்ளுனா அவங்க எண்ணெயா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எங்க பள்ளியில இருக்காங்க. அதே போல பள்ளி வாரியம் மாணவர்களுக்கு கண்டியூசிவ் சொல்றோம். என்ன கண்டியூசிவ்? வகுப்பறை கண்டியூசிவா இருக்கணும். அவங்க வந்து விளையாட போறாங்கன்னா திடல் கண்டியூசிவா இருக்கணும். அந்த விலை ஹாஸ்ன்னு சொல்லுவோம், சயின்ஸ் அறையா இருக்கட்டும், லைப்ரரியா இருக்கட்டும், எல்லாருமே சீர்படுத்தி கொடுப்பது நம்மளுடைய வாரியம். அப்போ ஒவ்வொரு தமிழ் பள்ளியிலையும் இந்த மாதிரியான சமூகம், இவங்க தான் எங்களுடைய சமூகம் சிறப்பாக இருந்ததேயானால் பெற்றோர்கள் நிச்சயமாக தமிழ் பள்ளியை நோக்கி அனுப்புவதற்கு ஒரு தடையே இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் முன்னாள் மாணவர் சங்கம். அடுத்தது பள்ளியின் ஆதரவாளர் குழு. இந்த 5 குழுக்களுமே பள்ளி நிர்வாகம், வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம்,
முன்னாள் மாணவர் சங்கம், இந்த ஆதரவாளர் குழு, இந்த 5 குழுக்களும் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இப்போ கேட்டிங்கன்னா நம்ம பள்ளியில் பெற்றோர்கள் பணத்தை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பேரன்சி. அவங்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து அவங்க மாணவர்களை போய் அடையுது, அவங்க குழந்தைக்கு அது போய் சேர்ந்துன்னா நிச்சயமாக பெற்றோர்கள் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம ஸ்போர்ட்ஸ் செய்கிறோம், நம்ம பள்ளியிலே செய்திடலாம், ஒரு 6000 வெளியில் அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் மாணவர்களுக்கு அந்த ஒரு அரைனா சுக்கான்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த ஸ்டேடியத்தில் போய் ஓடுனா எப்படி இருக்கும், அந்த ட்ராக்ல ஓடுனா எப்படி இருக்கும், என் மாணவனும் அந்த ட்ராக்ல ஓடணும் அப்படின்னால ஏற்கனவே ஒரு 27,000 பள்ளியிலேருந்து நாங்கள் பணம் கொடுக்கவே இல்லை. எங்களை சுற்றி உள்ள இந்த சமூகம் இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு பள்ளியில் வந்து ஈடுபாடு அதிகம். ஒரு விஷயம் தலைமை சொல்ல மறந்துட்டாங்க. மலேசியாவில் எந்த பள்ளியும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து நம்மளுடைய கேசவ தமிழ் பள்ளி இருக்கு. ஒன்றாவது அவங்க தலைமை சொன்னாங்கல்ல 5 தரப்பினர். தலைமை ஆசிரியர் கேசவ தமிழ் பள்ளியுடைய முன்னாள் மாணவர், அதே பள்ளியில படிச்சவங்க, அதே போல ஆசிரியர் இருந்தவங்க, இப்போ தலைமை சார் இருக்காங்க. அதே சமயத்தில் பெற்றோர் சங்க தலைவர் திரு நந்தகுமார் முன்னாள் மாணவர், அதே சமயத்தில் பள்ளி வாரிய தலைவர் திரு குமார் முன்னாள் மாணவர், முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு பொற்பாதம் முன்னாள் மாணவர், பள்ளி ஆதரவாளர் சங்க தலைவர் திரு இளையராஜா அவரும் முன்னாள் மாணவர். 5 முன்னாள் மாணவரும் சேர்ந்து இந்த கேசவ தமிழ் பள்ளியை ஒரு நாடு அளவுல உலக அளவுல கொண்டு வந்துட்டு இருக்காங்கிறது பெருமையான விஷயம். சிறப்பு சிறப்பு. அதாவது கனகா, இப்போ சார் சொன்னபடியும் டீச்சர் சொன்னபடியும் இங்கே என்ன வந்து புரியுதுன்னா, இவங்க வந்து கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல, ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனே வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்யூஷனுக்கு? ஒரு தமிழ் பள்ளி வந்து என்ரோல்மெண்ட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா என்னென்ன வந்து வலுப்படுத்தினா அந்த தமிழ் பள்ளி வந்து சிறப்பாக இயங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. முக்கியமாக வந்து முன்னாள் மாணவர் சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிறைய ஒற்றுமை இருக்கு, அதில் வந்து நம்மளால வந்து நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை தாண்டி அடுத்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு தமிழ் ஸ்கூலில்? நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அடுத்த ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கு? நம்ம பள்ளி கேட்குறீங்களா? நம்ம பள்ளியில் தான். நம்ம பள்ளி எப்படி தமிழ் சிறப்பாக இருக்கும். நம்ம பள்ளியில் வந்து நீங்கள் நாடு தழுவிய நிலையில் சென்ற 8ஆம் தேதி 5ஆம் மாதம் பார்த்துருப்பீங்க. பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த ஒரு நிலை மாறி கடந்த மே மாதம் 8ஆம் தேதி 3 மந்திரிகள், அதாவது மாநில முதலமைச்சர், அடுத்தது நம்மளுடைய MOT மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் YB ஆண்டனியோ, அடுத்தது நம்மளுடைய YB கோவிந்த் சிங், அவங்க 3 மந்திரிகளும் இணைந்து நம்ம பள்ளியில் வந்து கல்நாட்டு விழா செய்தோம். புதிய பள்ளிக்கான கல்நாட்டு விழா. இந்த கல்நாட்டு விழா வந்து ஏற்கனவே 156 வகுப்பறைகள் கொண்ட ஒரே தமிழ் பள்ளி நம்மளுடைய தமிழ் பள்ளியாகத்தான் இருக்கும். இப்போ சார் உலக தரத்துல மாணவர்கள் மட்டும் அவர்களுடைய அகாடமிக் மட்டும் இல்லாது அந்த 10 வகையான ஸ்கில் கிளாஸ் மட்டும் இல்லாம இந்த கிளாஸஸ் எல்லாம் நடத்துறதுக்கு 156 கிளாஸ் பிலி ஹாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆடிட்டோரியம், நமக்கான ஒரு சிறந்த சிற்றுண்டி, சயின்ஸ், கம்ப்யூட்டர் லேப், எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு பள்ளியை கடந்த 8ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக கல்நாட்டு விழா செய்தோம். இதை நமக்கு கட்டித் தருவதற்கு பல நல்லுள்ளங்கள், குறிப்பாக டத்தோ ஸ்ரீ சுப்பிரமணியம் பிள்ளை என்பவர், ஏன்னா ஏற்கனவே 18 மில்லியன் வந்து பிரசாரண நிறுவனம் நமக்கு வழங்கியது. அதில் இந்த கட்டடம் கட்டி முடிப்பதற்கு ஏற்கனவே ஒரு 30 மில்லியன் ஆகும் என்றும், அதற்கான மீத தொகையை அவருடைய CSR ப்ரோக்ராம்ல இந்த பள்ளியை கட்டித்தர திரு டத்தோ சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் முன் வந்துள்ளார். அப்போ பள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஈராண்டு 24 மாதத்திலிருந்து 36 மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வருட காலத்தில் காசல்ஃபீல் தமிழ் பள்ளி ஒரு புது பொலிவுடன் இயங்கும். கட்டாயமாக அகாடமி அல்லது சார் வந்து இப்போதான் புதிதாக நிர்வாகத்துறை துணை தலைமை ஆசிரியராக இருக்காங்க. கட்டடம் மட்டும் ஒரு உலக தரத்தில் இருந்தால் போதாது இல்லையா, மாணவர்களுடைய தரம் இருக்கணும். அதற்கான இதை என்ன செஞ்சுட்டு வரீங்க சொல்லுங்க சார், ஷேர் பண்ணுங்க. வேலைப்பாடுகள் மாணவர்கள் கல்வித்தரம் கண்டிப்பாக மேலோங்க வேணும் என்பதற்காக நிறைய திட்டங்கள், முக்கியமாக மலாய் மொழி நமது மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று மலாய் மொழிக்கான திட்டங்களை வகுத்து வரோம். அதை செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வகையில் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக கேசவ தமிழ் பள்ளியில கல்வித்தரம் உயரும் என்பது நம்ம தெரியும். சிறப்பு. ஸோ சார், இப்போ வந்து அகாடமிக் பற்றி வந்து நம்ம டச் பண்ணும்போது ஐ திங்க் நான் அகாடமிக்லையும் வந்து நீங்கள் கேசல்ஃபீல் வந்து சிறப்பாக வந்து இயங்கிட்டு வந்துக்கிட்டு அகாடமிக்ஸ் வைஸ் வந்து அதோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது உங்களோட தமிழ் பள்ளியில்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்க.
கண்டிப்பாக பிற பள்ளியில் கட்டின நம்மளுடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து சிறப்பாக இருக்காங்க. மொழியிலும் சரி, கணிதத்திலும் சரி, அறிவியலும் சரி. பார்த்தீங்கன்னா அறிவியலில் நாங்கள் சிறப்பாக இருக்கோங்கிறது மலேசியா அப்புறம் தெரிஞ்சிருச்சு. அது இப்போ நீங்கள் அதுக்காக இந்த இன்டர்வியூக்கு நம்ம வந்திருக்கோம். அதே சமயத்தில் மொழி பார்த்தீங்கன்னாக்கா நமது பள்ளி மாணவர்கள் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியில் வந்து வாங்குவாங்க. அந்த பிள்ளைங்க பேசும்பொழுது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பேசக்கூடிய தன்மை வாய்ந்த நமது மாணவர்கள் இருக்காங்க. ஆகையால நமது பள்ளி மாணவர்கள் கல்வி தரத்தில் எங்கேயும் சோட போவதில்லை. மிகவும் சிறப்பு மற்றும் வாழ்த்துக்கள் தான் அது வந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்டேகேடி கேசல் ஃபீல் வந்து இவ்வளோ விஷயங்களை கேட்ட பிறகு நிறைய தமிழ் பள்ளிகள் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பாகவும் இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தமிழ் பள்ளியும் வந்து ஒன் ஆஃப் த ரோல் மாடலாக வந்து மற்ற பள்ளிகளுக்கும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் நான் வந்து தெரிவிச்சுக்கணும். சார், இந்த வேலையில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரோல் மாடல்னு, நம்ம பள்ளிக்கூடம் வந்து பட்டாளிப்பட்டண மாவட்டத்தில் வந்து 12 தமிழ் பள்ளிகள் இருக்குது. அந்த 12 தமிழ் பள்ளிகளில் அனுகுரா TS25, அனுகுரா கெபாட் சொல்லுவாங்க, ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கூல், ஹாட் ஸ்கூல். அடுத்தது 1 district 5 மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் 12 தமிழ் பள்ளிக்கும் நம்ம வந்து ஒரு மாடல் ஸ்கூல். அடுத்தது இந்த ஆண்டு மினி கோத்தா புக்குன்னு மலேசியாவில் உள்ள 530 பள்ளியிலையும் ஒரே தமிழ் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மளுடைய தமிழ் பள்ளி அது மந்திரி பள்ளியிலேயே தேர்ந்தெடுத்து மினி கோத்தா புக்குன்னு நம்மளுடைய லைப்ரரியை உருமாற்றம் செய்து கொடுத்தார்கள். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அவார்ட் நம்ம வாங்கிடுவோம். அதில் we are a model school. தப்பா நினைக்கிறேன், நான் ஒரு பேர் வச்சிடலாமா இனோவேட்டிவ் ஸ்கூல் அப்படின்னு வச்சிடலாமா? இவ்வளோ இனோவேஷன்ஸ் வந்து இருக்காரு அவர் தமிழ் பள்ளியில. எனக்கே ஆர்வமா இருக்கு. மறுபடியும் வந்து நான் ஸ்டாண்டர்ட் 1க்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா. ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து ஆரம்பத்தில் தொடக்கத்தில் பார்க்கறதுல நம்ம வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிறது இது வந்து தமிழ் ஸ்கூல், இப்படி ஒரு தமிழ் ஸ்கூலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேரும். இப்படி தமிழ் ஸ்கூல், நம்ம தமிழ் பள்ளி இப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மாதிரி சிந்தனை இன்னோவேட்டிவான ஸ்கூல் இந்த ஸ்ட்ரக்சர் அந்த ரைட். சரி, இப்போ வந்து நம்ம காசல் ஃபீலோட தமிழ் பள்ளி பற்றி வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் ஜெனரலாக ஓவராலாக வந்து நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் கேட்குறேன். உங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக வந்து ஓவராலாக வந்து தமிழ் பள்ளியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ தமிழ் பள்ளி வந்து எப்படி இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓவராலாக தமிழ் பள்ளியோட ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் சோடை போனதில்லை. தமிழ் பள்ளிக்கூட நிர்வாகமாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களும் கூட. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பள்ளிக்கு வர மாணவர்கள் மற்ற பள்ளி மாணவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சமீபத்தில் வந்து இந்த SPM டிசார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பள்ளி மாணவர்கள் ஸ்ட்ரெயிட் ஏஸ். இப்போது இந்த மாதிரியான அறிவியலில் வந்து நீங்கள் பங்கெடுக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவியல் இந்த மாணவர்களை வழி நடத்தி செல்வது, இந்த அறிவியலில் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு பங்கெடுத்த ரியாஸ்ரீ ஸ்வேனிதா என்ற 2 மாணவர்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள். அவங்க தான் இப்போ இந்த குழுவை வந்து வழிநடத்திட்டு வராங்க. அந்த ரியாஸ்ரீ என்ற மாணவி வந்து 7A+ 5A பெற்ற மாணவர். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம். இந்த தமிழ் பள்ளி மாணவர்களும் மற்ற பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் விட எந்த வகையில் சோடை போனவர்கள் அல்ல அப்படின்றது புள்ளி விவரம் காட்டுகிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். சிறப்பு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தமிழ் பள்ளி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து எந்த வகையிலும் வந்து குறைஞ்சி போகல, எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு வந்து நமக்கு ஆணித்தனமாக வந்து தெரிய வருது. ரைட். ஸோ இந்த ஷோக்கு MOIC பாட்காஸ்ட் எபிசோட் 1க்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி டீச்சர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சந்திப்போம்.